இங்க சோழனோட வீட்டுக்கு நிலாவும் ராகவ் திவ்யான்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இங்க வீட்டுக்கு வந்த ராகவும் இங்க சேரனுக்கு மட்டும் கை கொடுத்துட்டு சோழன் கை கொடுக்கறப்ப அது கண்டுக்காம மொபைல் நோண்டுறாரு. சொல்லப்போனா அவருமே ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்றாரு. அந்த பில்டப்பை பார்த்துட்டு இங்க சோழனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஆனா அது அவரோட மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க வீட்டை சுத்தி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இங்க வீடை சுத்தி பார்க்கறதுக்கு ராகவ் கேட்கறாங்க. அப்போ உடனே சேரனும் டே சோழா நீ வீட்டை சுத்தி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வீடை இந்த பக்கம் ராகவுக்கும் திவ்யாவுக்கு ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்க எல்லாருக்குமே சேர்த்து அந்த வீடை சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் சுத்தி சுத்தி அந்த வீடை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடு எத்தனை வருஷம் பழமையான வீடா இருக்கும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு 120 வருஷம் பழமை இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் அவர் செம்ம ஷாக் ஆகுறாரு. ராகவ் அதுவும் இல்லாம இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க ஆர்ச்செல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதெல்லாம் ரொம்பவே யூனிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் நிலா கிட்ட ரொம்பவே வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம போற இடத்துல எல்லாத்துலயுமே இங்க சோழன் பதில் சொன்னா, ஆனா அதை கண்டுக்காத ராகவ் இந்த பக்கம் நேரா நிலா கிட்ட மட்டும் தான் வலிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சோழனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இவ என்ன ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சோழன் நிலாவை கவனிக்கிற விஷயத்தை கவனிச்ச திவ்யாவும் இங்க எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு நிலா கிட்ட சோழன் என்ன உறவுங்கிறத நம்ம கேட்டணும்னு சொல்லிட்டு நிலா இவர் என்ன உங்களுக்கு ரிலேஷன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ இதை கேட்ட அடுத்த செகண்டே நிலா ஒரு யோசனை யோசிச்சுட்டு இவர் என்னோட கசின் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னு திவ்யாவும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை கேஷுவலா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்புறாங்க. இங்க இன்னொரு சைடு சேரணும் நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சாப்பிடலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க சோழனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இவனுங்களுக்குலாம் எவ்வளவு திமிர் இருக்கும், எவ்வளவு கெத்தா பார்த்துட்டு போறானுங்க பாரு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா வீட்டில் இருக்க வேற யாரும் சோழனோட உணர்ச்சியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. சோழன் கிட்ட இருந்து நிலாவை ராகவ் பிரிச்சிருவான் அப்படின்ற ஒரு பயம் இப்பவே சோழனோட மனசுல வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதை வெளிப்படுத்துற முறையில தான் அவர் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இது ஒரு சைட்ல இருக்க இன்னொரு சைடு எல்லா வேலையும் முடிச்சு அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் பாண்டியும் அவரோட ஒர்க் ஷாப்புக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க வந்த வானதி இங்க பாண்டி கிட்ட எப்பவும் போல உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி எனக்கு எங்க வீட்டுல எது வேணும்னாலும் நான் சண்டை போட்டு தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் அடாவடியா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாண்டியன்ட்ட பதிவு வச்சுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா வானதியோட அப்பா வராரு. அவரும் வானதி இங்க உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி வானதி கிட்ட கேட்கறாங்க. அப்போ வானதியும் வண்டி சர்வீஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. அப்போ உடனே அவரும் வண்டி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு வண்டி இங்க இல்ல, வண்டி நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வானதி போய் சொல்றாங்க. உடனே ரொம்ப கோபத்தோட வானதியோட கையை பிடிச்சி நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இந்த பட்டறைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இவனை பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன்ல, என் பேச்சை மாரி இங்கே உட்காந்துட்டு இருக்க, கிளம்புற வெளியே பாரு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஆனால் வானதியும் இங்கே பாருப்பா நான் பாண்டியை பார்த்து பேச வந்தேன், நான் பேசிட்டு வந்துடுவேன் கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான ரிப்ளை கொடுத்து அனுப்புறாங்க. ஆனால் அவரும் இங்கே வானதி நம்ம பேச்சை கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி கோபத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு அவங்க வானதியோட அப்பா கிளம்புன உடனே பாண்டியன் என்னாச்சு வானதி, உங்கள் அப்பாவே இந்த அளவுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வானதிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்களும் இங்க பாரு பாண்டி, இந்த மாதிரி நம்ம விஷயத்துலலாம் தெளிவா இருந்துக்கணும், இப்படி நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசினாதான் எல்லாம் சரியா இருக்கும், எப்படி இருந்தாலும் விடு, நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் என்ன நம்ம 2 பேருக்குள்ள பேசுறதா அவர் என்ன தடுக்கிறது அப்படின்ற மாதிரி வானதி மறுபடியும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு அங்கிருந்து கோபத்தோட கிளம்பின வானதியோட அப்பாவும் இதை இப்படியே விட்டா சரி வராது, இதை பெரிய பிரச்சனையாக்கினா மட்டும்தான் வானதி பாண்டியன் கிட்ட போக மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படி அவர் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு சோழனும் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறாங்க. அதாவது நிலா இனிமேல் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சேரண்ண உங்களை இனிமேல் நிலா அண்ணன்னு கூப்பிடக்கூடாது, ஆனா அவங்க அண்ணன் கூப்பிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது, தயவு செஞ்சு எனக்காக இதை ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா அப்பந்தான் நான் நிலாவை 6 மாசத்துக்குள்ள எப்படியாவது என்னோட வழிக்கு வர வச்சு மறுபடியும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இங்க சேரனுக்கு இந்த விஷயம் பிடிக்கல தான், பட் இருந்தாலும் நிலா வந்தவனும் சொல்லலாம்னு சொல்லிட்டு இங்க நிலா வராங்க. வந்த உடனே அண்ணா வாங்கண்ணா சாப்பிடலாம், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி இங்க நிலா சொல்றாங்க. உடனே வேக வேகமா வந்த சேரனும் இங்க பாரு நிலா, நீ இனிமேல் நான் அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலாவோட முகமே மாறிடுது. அவங்களும் கின்னாச்சு, ஏன்னு நான் ஏன் கூப்பிடக்கூடாது, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே அழுற மாதிரி போறாங்க. இதை பார்த்துட்டு சேரனும் இல்லம்மா நான் சும்மா விளையாட்டினேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியுமே சமாளிச்சிடுறாங்க. ஆனா இங்க சோழனுக்கு தான் பல்ப் ஆகி போச்சு. ஏன்பா இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் இங்க நிலாக்காக பேசிட்டியப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கோபத்தோட வெளியில வராரு. நைட்டு சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கேஷுவலா சுத்திட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டா இங்க வானதியோட அப்பா சோழனை பாக்குறாங்க.
சோழனை பார்த்துட்டு இங்க அவரும் குடிபோதையில் இருக்கிறதுனால வேகமா சோழன்ட்ட வந்துட்டு, இங்க பாருடா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். அதாவது உன் தம்பி இருக்கான்ல பாண்டி, அவன் என் பேச்சை கேட்காம தேவையில்லாம என் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை ஒழுங்கா என் பொண்ணு வழியை விட்டு விலகி போக சொல்லிரு. என் பொண்ணுகிட்ட நான் பேசிக்குவேன். மறுபடியும் என் பொண்ணு வழியில வந்தானா அவன் கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இங்க இவர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னு சேரணும், முதல்ல ஓவரா குடிச்சிருக்கீங்களா, கிளம்புற வழியை பாருங்க, அது அவங்க பிரச்சனை, எதா இருந்தாலும் அவன்கிட்ட போய் பேசுங்க, என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வானதியோட அப்பாவும், ஏண்டா நான் உங்ககிட்ட பேசினதுக்கு பயந்து ஓடுறியா, நின்று கேள்றா அப்படின்ற மாதிரி மறுபடியும் போதையில பேச ஆரம்பிக்கிறாங்க. பாண்டிய மட்டும் கிடையாது, உங்க அண்ணன் சேரன், உங்க வீட்டில் இருக்கிற அந்த சின்ன பையன் பல்லவன், யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். வானதியை மட்டும் ஏதோ ஆச்சு அவ்வளவுதான். வானதி தான் ஏதோ புத்தி கட்டு போய் இங்கே பாண்டி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஒழுங்காக புத்தி சொல்லி அவளை திருப்பி அனுப்பி வச்சுருங்க. இல்லை இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க, வானதியை பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கண்டிப்பாக பாண்டியை ரோட்டில் இருக்கும்போதே ஆட்டோ வச்சு அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஆட்டோ சங்கத்தில் பெரிய ஆள், என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்கே வானதியோட அப்பா மிரட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே சோழனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அவர், இங்கே பாரு, நீ வானதியோட அப்பாங்கிறதுனால உன்னை மதிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு டைம் நீ இப்படி பேசின என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இங்க இவரு ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா வானதியோட அப்பா மறுபடியுமே சோழனோட பிறப்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் அம்மானே யாருன்னு கிடையாது, சொல்லப்போனா நீங்களே யாருக்கு பிறந்தீங்கன்னு தெரியல, இந்த மாதிரி பசங்களுக்கு எப்படா எங்க பொண்ணுங்க தர முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொச்சையா பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கவனிச்சுட்டு இங்க சோழனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அவர் வானதியோட அப்பாவை பலார் நடிச்சு ரோட்ல போட்டு லெஃப்ட் ரைட்னு குத்திக்கிட்டு இருக்காரு. போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. சொல்லப்போனா அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. ஏற்கனவே இங்க நிலா பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு சைடு இது ஒரு பிரச்சனையா இருக்கா, அதை நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பாண்டியோட கடைக்கு வானதி ரொம்ப கோபத்தோட வந்துகிட்டு இருக்கு. வந்தது எதுக்காகனா, இங்க சோழனுங்க, சொல்லப்போனா சோழனுங்க அவரு எதுக்காக என் அப்பா மேல கை வச்சாரு, நைட் எங்க அப்பா போட்டு அடி நடிச்சிருக்காரு, அவருக்கு முகத்தெல்லாம் பயங்கரமான காயம், இதுக்கெல்லாம் காரணம் சோழன் தான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க பாண்டி கிட்ட. அப்ப பாண்டியும், இங்க பாரு, சோழன்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது, நீ தேவையில்லாம சோழ மேல சந்தேகப்படுற அப்படின்ற மாதிரி இங்க அவர் வானதி கிட்ட சண்டை போடுறாரு. ஆனா வானதியும், இல்ல நான் சோழனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பாண்டி கிட்ட கோவப்படுறாங்க. அப்போ பாண்டியும் சோழனுக்கு கால் பண்ணி சோழனை பட்டறைக்கு வர வைக்கிறாங்க. அங்க வந்த சோழனும் இங்க டென்ஷனோட வானதியை பாக்குறாங்க. வானதியும், இங்க பாரு, நீ எங்க அப்பாவை அடிச்ச நைட்டு அப்படின்ற மாதிரி இங்க சோழன்ட்ட கேட்கறாங்க. அப்போ சோழனும், ஆமா உங்க அப்பாவை நான் அடிச்சேன், அதுவும் எதுக்கு அடிச்சேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்க காரணத்தை சொல்ல வராரு. ஆனா அது கொஞ்சம் கூட கண்டுக்காத வானதியும், இங்க பாரு, நீ அப்பாவை அடிச்சதே தப்பு, எங்க அப்பா கிட்ட எப்படி பேசி எங்க அப்பாவை விட்டு வந்து நான் இங்க பாண்டியை கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறது என்னோட பிளான், ஆனா நீ எதுக்காக எங்க லைஃப்ல தலையிடுற, எங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இன்னொரு சைடு சோழனும் அதுக்கான ரீசனை சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இங்க வானதி அதை சொல்ல விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பாண்டியும், வானதி முதல்ல வாயை மூடு, அங்க சோழன் ஏதோ சொல்ல வரான், அவன் என்ன சொல்றான்னு முதல்ல கேளு அப்படின்ற மாதிரி வானதியோட வாயை மூடிட்டு இந்த பக்கம் சோழன் பேசுறதை கேட்க வைக்கிறாங்க. அப்போ சோழனும், இங்க பாருடா, நம்மளோட குடும்பத்தை பத்தி அவன் கேவலமா பேசுறான்டா, அதுவும் இல்லாம உன்னை ஆல்டோ வச்சு அடிச்சு தூக்கிடுவானாண்டா, ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் போட்டு கொன்றுவேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம குடும்பத்தை பத்தியும் நம்ம அப்பா அம்மாவை பத்தியும் தப்பா பேசிக்கிட்டு இருக்கான்டா, அப்ப எப்படி என்னால விட முடியும் அப்படின்ற மாதிரி இங்க சோழன் கோவப்படுறாரு. அப்பதான் பாண்டிக்கு புரியுது, இங்க பாரு வானதி, நீ தப்பெல்லாம் வந்து எங்க மேல இருக்குன்னு எங்க கிட்ட கத்திட்டு இருக்காத, எல்லா தப்பும் உங்க அப்பா மேல இருக்கு, ஏன்னா நைட்டு சரக்க போட்டுட்டு அவர் தான் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு, நீ அங்கே போய் பேசு அப்படின்ற மாதிரி வானதியை பாண்டியன்னு ஒரு பக்கம் திட்டி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வானதிக்கு புரியுது தான் அப்பா எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேலே இவங்களை இதை அப்படியே ஆற போடக்கூடாது, கண்டிப்பாக சூட்டோட சூடா நம்ம பாண்டியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே வானதி ஒரு முடிவுக்கு வராங்க.